ஹலோ ஃப்ரெண்ட், சொரக்காய் தோசை எப்படி செய்கிறது? இப்போ சொரக்காய் நான் 300 கிராம் சொரக்காய் எடுத்துருக்கிறேன். 300 கிராமு நான் இட்லி அரிசி 300 கிராம் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். 3/4 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் இந்த அரிசி கூடவே நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரே ஆட்டணும். அதோட நான் உப்பு 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் 50 கிராம் வெங்காயம், இஞ்சி பூண்டு 50 கிராம் இஞ்சி பூண்டு, இதை நம்ம அரைக்கணும். இதில் 2 செட்டாக நான் அரைச்சிக்கிறேன். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த தோசை சுகருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட்டுக்குள்ளே வரும். மேலாப்பில் நம்ம 2 சொட்டு எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்துருக்குது. இப்போ திருப்பி போட்டுருவோம். பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து இதில் இப்படி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பிச்சு காமிக்கிறேன். சூப்பராக வந்துருக்குது. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.